வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம இந்த செஷன் எதை பத்தி பார்க்க போறோம்னா லினக்ஸ்ல ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் மெக்கானிசம்னா என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னா நம்ம எதுல பார்ப்போம்னா ஃபைல் மோட்ல பார்ப்போம். சரிங்களா? ஃபைல் பெர்மிஷனு, ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, ஸோ ஃபைல் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன பெர்மிஷன் கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஃபைல் மோட் இன் லினக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து நம்ம ஃபைல் மோட்ல வந்து எப்படி செக்யூரிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது ACL யூஸ் பண்ணி. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபைல் செக்யூரிட்டி வித் NFS, நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம்ல வந்து செக்யூரிட்டியை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா APP armor ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ அது மேண்டேட்டரியா வந்து ACL வித் APP armorங்கிறத பத்தியும் பார்க்கலாம். ஃபைல் மோட் இன் லினக்ஸ், எக்ஸ்டெண்டிங் ஃபைல் செக்யூரிட்டி வித் POSIX ACLs, நெட்வொர்க் ஃபைல் செக்யூரிட்டி வித் NFS, நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் வெர்ஷன் 4. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி ACLs வித் ஆப் ஆர்மோர். ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு லேட்டஸ்டா இருக்கிற உபுண்டு 20.04 LTS எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ஆர்மோர் பார்க்கறது ஓப்பன் சுசியில் உள்ள 15.2 லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிங்கிள் சர்வர் CentOS 8 7 ஏதோ ஒரு சர்வர் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த 3 சர்வர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பெர்மிஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, லினக்ஸ்ல வந்து பேசிக் ஃபைல் பெர்மிஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து ஃபைல் மோட் இருக்கும். ஃபைல் மோட்னா பேசிக்கா ஃபைல் பெர்மிஷன் மெக்கானிசம் இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேசிக்கா சில ரைட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னா நம்ம வந்து பர்டிகுலரா ஒரு யூசருக்கோ ஒரு குரூப்புக்கோ ஒரு அதர்ஸ்க்கோ நம்ம வந்து ACL கிரியேட் பண்ணி பெர்மிஷன் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பெர்மிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட், ரைட், எக்ஸிக்யூட். சரிங்களா? பெர்மிஷன் எப்படி இருக்கும்? ரீடபிள், ரைட்டபிள் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள். சரிங்களா? அப்போ பேசிக் ஃபைல் பெர்மிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஃபைல் மோட்ல பேசிக்கா ஃபைல் பெர்மிஷன் மெக்கானிசம் இருக்கும். சரிங்களா? அது ஃபைல் மோட்ல அந்த ஃபைல் மோட வந்து நம்ம ஒரு யூசருக்கு தகுந்த மாதிரியோ இல்லை ஒரு குரூப்புக்கு தகுந்த மாதிரியோ இல்லை அதர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி. சரிங்களா? அதில் உள்ள பெர்மிஷனை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், யூசருக்கு தகுந்த மாதிரி, குரூப்புக்கு தகுந்த மாதிரி அண்ட் அதர்ஸ் தகுந்த மாதிரி பண்ண போறோம். பெர்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு எதை யூஸ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் உபுண்டு லினக்ஸ் 20.04 யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து 20.04ஓட உங்களுக்கு ஸ்கிரீன். சரிங்களா? ஸோ இதில் வந்து லாகின் பண்றேன். ஸோ இதான் வந்து உங்களுக்கு உபுண்டு 20.04 லேட்டஸ்ட் எடிஷனோட உங்களுக்கு வந்து லாகின் ஸ்கிரீன். சரிங்களா? ஸோ டெஸ்க்டாப் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இது ப்ரௌசரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெயிலுக்குள்ளது. அப்புறம் வந்து ஃபைல்ஸ் நம்ம ப்ரௌசர் இது பண்ணி பார்ப்போம்ல. ஸோ விண்டோஸில் ஃபைல் இது ப்ரௌசர் மாதிரி ஃபைல் ப்ரௌசர். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் உள்ளது, அப்புறம் MS ஆஃபீஸ் மாதிரி உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டலேஷன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மாதிரி. சரிங்களா? சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் இருந்தது. சரிங்களா? அந்த மெனு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணக்கூடியது. ஸோ இதில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிறது தான் அப்ளிகேஷன் பார்க்குறது. இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து இதாகும். சரிங்களா? ஸோ மேலே போயிட்டு நம்ம இப்போ டெர்மினல் யூஸ் பண்றோம். டெர்மினல்ல கமாண்ட் மோடு. டெர்மினல் நீங்க அடிச்சீங்கன்னா வரும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணியும் கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல இதுல இருந்து எடுக்கலாம். ஸோ இதுலலாம் நீங்க சர்ச் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆப் வேணுமோ இதுல போயிட்டு நீங்க இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் டெர்மினல் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ டெர்மினல்லாம் உங்களுக்கு என்னது, டெர்மினல் என்ன உங்களுக்கு தாஸ் மோட்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது மாதிரி கமாண்ட் மோட் வந்து லினக்ஸ்ல வந்து டெர்மினல்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஃபைல் பெர்மிஷன் நம்ம பார்க்கறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா ls-l போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலோ டைரக்டரிக்குள்ள பெர்மிஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரி, இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டைரக்டரி. டைரக்டரி எப்படின்னு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீன் இருக்கு பாத்தீங்களா? அப்ப டீன் ஃபர்ஸ்ட் வந்தாலே அது எல்லாமே டைரக்டரின்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து யூசர், அதாவது இந்த டைரக்டரியோட யூசர். அப்புறம் பாத்தீங்கன்னா குரூப். அப்புறம் பாத்தீங்கன்னா அதர்ஸ். சரிங்களா? யூசரும்
குரூப்பும் ஒரே இதில் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கணினி அட்மின் தான் இந்த டைரக்டரியோட யூசர். அவருக்கு ஒரு குரூப் ஆட்டோமேட்டிக்கா கணினி அட்மின் ஒரு யூசர் இருந்தாருன்னா கணினி அட்மின் ஒரு குரூப் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த குரூப்ல வந்து ஆட் பண்ற குரூப்புக்கு யூசர் எல்லாமே வந்து இந்த டைரக்டரியோட ஆக்சஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர்ஸ். ஓகே. ஸோ அப்போ ஒரு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து யூசர், அப்புறம் வந்து குரூப்பு, அப்புறம் வந்து அதர்ஸ். ஓகே. ஸோ அப்போ இதுல வந்து இதுதான் யூசரு, இது வந்து குரூப் ஆஃப் த யூசர். ஸோ அப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குரூப்பும் அதே நேம்ல உங்களுக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைல், இப்போ ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஏன்னா இதுல ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். எம்டி ஃபைல் கிரியேட் பண்றது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டச் ஃபைல் 1 நான் கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு எல்எஸ் போட்டு நீங்க பாருங்க. ls-l ஃபைல் 1 இதோட பெர்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட பெர்மிஷன் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ரீட். ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஃபைல் எப்படி நமக்கு மென்ஷன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து ஐஃபன் இருந்தாலே அது ஃபைல் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இதுல வந்து யூசருக்கு ரீட் ரைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப்புக்கு ரீட் ரைட், அதர்ஸ்க்கு வந்து ஒன்லி ரீட் ஒன்லி. சரிங்களா? டைரக்டரிக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட், அப்புறம் ரீட் எக்ஸிக்யூட். சரிங்களா? யூசருக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட், குரூப்புக்கு ரீடு எக்ஸிக்யூட் தான், அதற்கும் ரீட் எக்ஸிக்யூட் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல ஒரு டைரக்டரிக்குள்ள போகணும்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் உள்ள போகணும்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். சரிங்களா? அதனால யூசருக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? குரூப்புக்கும் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட், அதர்ஸ்க்கும் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட். அதாவது குரூப்ல உள்ளவங்க வந்து என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம், ஆனா ரைட் பண்ண முடியாது. எக்ஸ்ங்கிறது அந்த டைரக்டரிக்குள்ள போறதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் அந்த டைரக்டரிக்குள்ள போக முடியும். அதனால எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அதர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். அதை டைரக்டரி உள்ள ரீட் பண்ணணும்னா ரீட் பெர்மிஷன், எக்ஸிக்யூட் பெர்மிஷன் அந்த டைரக்டரிக்குள்ள உள்ள போய் செக் பண்றதுக்காக எக்ஸிக்யூட் ஆனாதான் டைரக்டரிக்குள்ள என்ன பண்ண முடியும், நம்ம உள்ள போய் செக் பண்ண முடியும். அதனால எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ். ஆனா அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணவோ இல்ல அந்த ஃபைல போய் எடிட் பண்ணவோ எதுவும் நம்மளால பண்ண முடியாது. அதனால ரைட் பெர்மிஷன் கிடையாது. சரிங்களா? இது வந்து டிஃபால்ட்டா கிரியேட் ஆகிறது. ஒரு டைரக்டரி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மல் யூசருக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். டைரக்டரிக்கு ஒரு டிஃபால்ட் பெர்மிஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைலுக்கு ஒரு டிஃபால்ட் பெர்மிஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து டைரக்டரிக்குள்ளது மட்டும் பார்க்கணும்னா ls-ldன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் பெர்மிஷன் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த டிஃபால்ட் பெர்மிஷன்லாம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு umask வேல்யூன்னு ஒரு வேல்யூ பேஸ் பண்ணி தான் வருது. சரிங்களா? இப்போ இதோட umask வேல்யூ, டிஃபால்ட் umask வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 002. இது வந்து நார்மல் யூசருக்கு umask வேல்யூ வந்து 002. இப்போ 002 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீட் ரைட் ரீட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு யூசர், அதாவது யூ. செகண்ட்ல இருக்குது அதாவது இந்த இது. சரிங்களா? செகண்ட்ல இருக்குது குரூப், அதாவது ஜி. அப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவதா இருக்கிறது வந்து அதர்ஸ். ஓகே. ஓன்னு சொல்லுவோம் ஷார்ட்டா. ஓகே. ஸோ அப்போ இதை வந்து யூசருக்கு வந்து ஃபைல்னா ஐஃபன்ல ஆரம்பிக்கும், யூசருக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் 3 பெர்மிஷன் உண்டு. ஆனா இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபைல் கிரியேட் பண்ணா டிஃபால்ட்டா என்ன பெர்மிஷன் வரும்னா ரீட் ரைட் தான் வரும், உங்களுக்கு எக்ஸிக்யூட் கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல உள்ளது யூசர், செகண்ட்ல உள்ளது குரூப். ரீடு ரைட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இல்லை. அதே மாதிரி அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ரீட் பெர்மிஷன் மட்டும்தான். ஓகே. ஸோ அப்போ ரீடுக்கு வந்து நியூமரிக்ல பார்த்தீங்கன்னா 4, ரைட்டுக்கு வந்து 2, எக்ஸிக்யூட்டுக்கு வந்து 1.
சரிங்களா? இப்போ ஃபைல் பெர்மிஷன் என்ன வரும்? ஃபுல் பெர்மிஷன் கொடுக்கணும்னா 7 வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பெர்மிஷனோட வேல்யூ எல்லாம் எது வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா umaskனு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த umask வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணா அந்த எந்த இதை பேஸ் பண்ணி வரும் பாத்தீங்கன்னா umask வேல்யூ என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஒரு நார்மல் யூசருக்கு umask வேல்யூ என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 002ல இருக்கும். சரிங்களா? இது வந்து நார்மல் யூசர். இதே இது ரூட் யூசரா இருந்தா உங்களுக்கு umask வேல்யூ என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 022ன்னு இருக்கும். இது வந்து ரூட் யூசருக்கு உள்ளது. சரிங்களா? சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நார்மல் யூசரா லாகின் பண்ணி கிரியேட் பண்ணா ஃபைல் கிரியேட் பண்ணாலோ டைரக்ட் கிரியேட் பண்ணாலோ அது ஒரு வேல்யூல இருக்கும். ரூட் யூசரா வந்து நீங்க லாகின் பண்ணி ஃபைலோ டைரக்டோ கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் யூசர்ல இருக்கேன். இதோட umask வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 002 நான் ஏற்கனவே சொன்னேன். சரிங்களா? இதே இது நீங்க வந்து su - நான் ரூட் இதுக்கு போறேன், ரூட் யூசரா போறேன். ஓகே. சோ இதோட umask வேல்யூ பாருங்க இருக்கா 00022. சரிங்களா? இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு இதுல உங்களுக்கு டிஃபைன் ஆயிருக்கும். etc-profile. சோ இதுல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பான். ஓகே.